அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாகவும் தகவல்கள் கொடுத்துட்டு வரோங்க. இப்ப லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டு வரோம். அதுல பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகமான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பத்தி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார் நீங்க எல்லாருமே அந்த ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றீங்க. அடுத்து டாப் 25 காலேஜஸ் மட்டும் தான் எல்லாருமே சொல்றீங்க. ஒரு 26ல இருந்து 50 காலேஜஸ், 51ல இருந்து 75 காலேஜஸ் இதெல்லாம் சொல்லலாமேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அப்போ அவங்களுக்கு சொன்னது என்ன, இதெல்லாம் கண்டினியூஸா வீடியோஸா போடுவோம், ஒன் பை ஒன்னா போடுவோம்னு போட்டிருந்தோம். ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருஷம் முதல் ரவுண்ட்ல அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 26ல இருந்து 50th பிளேஸ் வரைக்கும் இடம் பிடிச்ச கல்லூரிகள் பத்தி தான் பேச போறேன். ஏற்கனவே டாப் 25 கல்லூரிகள் வரைக்கும் பேசியாச்சு. அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் இருக்குங்க. இப்போ டாப் 26ல இருந்து டாப் 50 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் பத்தி பார்ப்போம். ஸோ டாப் 26ல அதாவது 26th பொசிஷன்ல எந்த கல்லூரியை மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த கல்லூரியவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மாணவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 355 பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 343 மாணவர்கள் எடுத்திருந்தாங்க. இந்த கல்லூரியானது 27வது இடத்துல வர்றாங்க. அடுத்து 28வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 332 பேர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயுமே 332 பேர் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். இந்த கல்லூரியை போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மாணவர்கள் 275 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 273 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த கல்லூரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ப்ரீவியஸா அதோட பேர் பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்துச்சுங்க. 269 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் 259 பேர் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த கல்லூரி வராங்கன்னு பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி சென்னை. 254 பேர் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 244 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 234 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த காலேஜை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்ட். 220 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 212 பேர் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மெப்கோ ஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர். 197 பேர் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 193 பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். 166 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி. 163 பேர் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை. 160 பேர் இந்த காலேஜை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 159 பேர் இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம். 154 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னை. 153 பேர் இந்த கல்லூரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. 153 பேர் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48வது இடத்துல இருக்குதுங்க. அடுத்து 49வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 145 பேர் இந்த கல்லூரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 50வது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்.
131 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 26லேருந்து டாப் 50 வரைக்கும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்த, அதாவது அதிகமான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 26 to 50 கல்லூரிகள் இன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2025. இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.